பிரியமான திருச்சபை மக்களே, இந்த காலை வேளையிலே உங்களை இந்த காணொலி காட்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நாம் ஆங்காங்கே கூடி தேவனை ஆராதிக்க தொழுது கொள்ளப் போகிறோம். வீட்டில் இருக்கிற எல்லாரும் தயவு செய்து ஒன்றாய் கூடி இந்த ஆராதனையிலே பங்கெடுக்கும்படி நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஒரு மனதோடு குடும்பமாய் நாம் கூடி தேவனை ஆராதிக்க போகிறோம். இது கர்த்தருடைய நாள், இதில் மகிழ்ந்து களிப்புற கடவோம் என்று வேதம் சொல்லுகிறது போல இந்த காலை வேளையிலும் தேவனை ஆராதிப்பதற்காக, தேவனை தொழுது கொள்வதற்காக நாம் எல்லாம் ஆயத்தமாகும். கண்களை மூடி இருக்கிற இடங்களிலே இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, எல்லா தடைகளையும் கர்த்தர் நீக்கும்படியாக, இந்த ஆராதனையிலே தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நம்முடைய மகிமையை, நம்முடைய வல்லமையை நம் குடும்பத்தின் மேலே, நம் ஒவ்வொருவர் மேலே பொழிந்தருளும்படியாக நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே எங்களை உடைய சமூகத்திலே கூட்டி சேர்ந்த தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்கும்படியாக, தொழுது கொள்ளும்படியாக, உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களை கூட்டி சேர்த்த உடைய மேலான கிருபைக்காய், இரக்கங்களுக்காய், எங்களுக்கு கொடுத்த சுகத்துக்காய், பலத்துக்காய், ஆரோக்கியத்துக்காய், பாதுகாப்புக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எத்தனை நல்லவர் என்பதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை போல ஒரு நல்ல தேவன், உம்மை போல ஒரு வல்லமை உள்ள தேவன், உம்மை போல ஒரு மகிமை உள்ள தேவன் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கக்கூடிய பாக்கியத்தை, உம்மை தொழுது கொள்ளக்கூடிய சாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நாங்கள் பயத்தோடும் பக்தியோடும் உம்மை தொழுது கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த காணொலி காட்சியின் மூலமாக இந்த ஆராதனையில பங்கெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீட்டிலும் இறங்கி வரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அவருடைய கவலைகள், அவருடைய கண்ணீர்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய துயரங்கள், அவருடைய வியாதிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அகன்று போவதாக இப்பொழுதே உடைய பிரசன்னத்தினாலே, உடைய மகிமையினாலே, ஒரு சந்தோஷத்தினாலே ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியே நான் ஜெபிக்கிறேன். அப்பா, மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பத்தையும் மூடுவதாக, ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியை நீங்க ஆசீர்வதித்தாங்க. எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் சந்தோஷமா சுகமா இருப்பீங்க என்று நான் கிறிஸ்துவுக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை பாதுகாத்திருப்பார். இன்னமும் பாதுகாக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே எல்லாம் சந்தோஷமாக கரங்களை தட்டி சில பாடல்களை பாடுவோம். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். இதே விசேஷமாய் இந்த நாள் மதர்ஸ் டே, உலகமெங்கும் கொண்டாடப்படுகிற தாய்மார்களுடைய தினம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாய்மார்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் முக்கியமான ஒரு கதாபாத்திரம் தாய்மார்கள். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அந்த தாயின் வழியாக இந்த உலகத்திற்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் தாயை கனம் பண்ண வேண்டும், தாயை போற்ற வேண்டும், தாய்க்குரிய கனத்தை கொடுத்து அவர்களை நாம் மகிழ்விக்க வேண்டும். அதுதான் இந்த நாளிலே நாம் செய்ய போகிற மிக முக்கியமான ஒரு காரியம். கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மயப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில கூட சில பாடல்களை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். இப்பொழுது கூட நன்றியால் துதிப்பாடும் நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடும் அந்த பாடலை பாடி ஆண்டவர் நல்லா வீடுகளில் கரங்களை தட்டி உற்சாகம் ஆண்டவரோட பிரசனத்தினால் நிரம்பி நம்ம பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். எரிகோ மாதிலும் முன்னே வந்தாலும் இயேசு தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகழ்ச்சிடாதே துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகழ்ச்சிடாதே துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம் துதித்திடுவோம் பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இப்போ அடுத்ததா கூட நம்ம எல்லாரும் தெரிந்த ஒரு பாடல், தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதைவினம் யோசிப்பவன். அந்த பாடலை பாடி ஆண்டவர் மகிமைப்படுத்த போறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தி கொண்டு வரும்போது பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் நடத்தி வந்தார். ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் நடத்த வல்லவராக இருக்கிறபடினால் அந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நீங்க ஒரு கேள்வியை கேட்க போறீங்க. ஆண்டவரே நான் எதினால் விசேஷித்தவன் என்ற கேள்வியை கேட்டு ஆண்டவரோடு பாடி அந்த பிரசனத்தினால் நிரம்பி வீடுகளை கரங்களை தட்டி உற்சாகமா பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். விசேஷித்தவன் ராஜா நான் அதைவினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதைவினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால்.
தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையில் கூட செல்லுது. எங்கே வெல்லாம் எல்லாம் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாரும் சொல்லுவோம், எங்கே வெல்லாம் எல்லாம் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் எதினால் நீர் என்னோடு வருவதினால், ஆண்டவரை கேட்போமா? எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். அப்படியே உங்க வீடுகள்ல இருக்கிற இடங்கள்ல கொஞ்ச நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் ஆராதிக்கிற அந்த நேரத்துல இந்த காலை வேலையில கூட ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீடுகள்ல இப்பொழுது கடந்து வரும். ஆண்டவர் இப்பொழுது ஒரு அற்புதத்தை, ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அதிசயமா நடத்தி கொண்டு வந்தார். ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குறைய வைக்கவில்லை. இந்த நேரத்துல உங்க ஒருத்தருக்கும் இங்க இருக்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவர் ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவர் கொஞ்ச நேரம் துதிப்போமா? வேதம் சொல்லுகிறது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைச்சாலை கதவுகள் அகன்று போனது, இடி முழக்கம் உண்டானது, பூமி அதிர்ந்தது. ஆண்டவருடைய பிரசன்னமானது அந்த சிறைச்சாலையில கூட இறங்கினது. இன்று ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க வீடுகள்ல இறங்கும். இந்த ஆண்டவருடைய பிரசன்னம் உங்க இருதயத்துல இறங்கும். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் இன்னைக்கு ஒரு சந்தோஷத்தை உங்க இருதயத்தை தருவார். வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயத்தை என்று சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும் என்று தாவீது சொல்லுகிறார். ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? ஆண்டவரே ஸ்தோத்திரம், எனக்கு இன்னைக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்க. உங்க பிரசன்னம் என்னை இன்று நிரப்பட்டும், உங்க மகிமை என்னை இன்று மூடட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், என் பாவ வாழ்க்கையை மறையட்டும். எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. வேதம் சொல்லுகிறது, நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமா இருக்கிற தேவன், அவர் சமீபமா இருக்கிற தேவன். சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறுவுத்தரவு கொடுத்து நான் உன்னை விடுவிப்பேன் ஆண்டவர் சொன்னார். இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களை விடுவிக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் நோக்கி கூப்பிட போறீங்க, எஸ்ஸப்பான்னு கூப்பிட போறீங்க, வேற எதுவும் இல்லை, எஸ்ஸப்பான்னு கூப்பிட போறீங்க. ஆண்டவர் உங்க தலைகளை நிமிர்த்துவார், ஆண்டவர் உங்க தலைகளை நிமிர்த்துவார். ஆண்டவர் உங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை தந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் செறிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்பீங்களா? உங்க வீடுகளை துதி சத்தம் இப்பொழுது கேட்கும்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். தகப்பனே, தந்தையே, நீர் என் தலையை நிமிர செய்கிறவர், நீர் என் தலையை நிமிர செய்கிறவர் சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவர் நீங்க மகிமைப்படுத்துவீங்களா? தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீர். நீங்க தலை குனிஞ்சிருக்கலாம், உங்க வாழ்க்கையில் நீங்க தலை குனிஞ்சிருக்கலாம், ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உங்க தலைகளை நிமிர்த்துவார். ஆண்டவர் இன்னைக்கு உங்க தலைகளை நிமிர்த்துவார். உங்களுக்கு இருக்க பிரச்சனைகள் எல்லாவற்றையும் போக்குவார். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீங்க.
தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனையாய் மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனே தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். எல்லாரும் சொல்லுவோமா? கேடகம் நீட மகிமையும் நீட தலை நிமிர செய்பவர் நீட. கேடகம் நீட மகிமையும் நீட தலை நிமிர செய்பவர் நீட. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. படுசுரங்கி மகிழ்வுடனே விழிச்செழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுசுரங்கி மகிழ்வுடனே விழிச்செழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே கலக்கமில்லையே, அச்சமில்லையே கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. விசுவாசத்தோடு சொல்லுவேன். வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் நமக்கில்லையே. கேடலும் நீர மகிமையும் நீர தலை நிமிர செய்பவர் நீர. கேடகம் நீர மகிமையும் நீர தலை நிமிர செய்பவர் நீர. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்கிறே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் சோதரிப்பேன், அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்கிறே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை. அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளையே தியானம் செய்கிறேன், தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன்.
அவர் உங்களுடைய தலைகளை இந்த நாளில் அவர் உயர்த்துவார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தலத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆண்டவர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இன்று உங்களை பெரிய சாதியாக மாற்றுவார். ஆண்டவர் நோக்கி கடைசியா ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திரம் போதும், ஆண்டவர் எனக்கு நீர் மாத்திரம் போதும், வேற யாரும் சேவை இல்லப்பா, வேற யாரும் சேவை இல்லை. ஆனா இந்த உலகத்துல அநேகர் அன்பு செலுத்தலாம், இந்த உலகத்துல அநேகர் அன்பு செலுத்தலாம். ஆனா ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் தான் அது நிரந்தரமான அன்பு. அது ஆண்டவருடைய அன்பு மாத்திரம் தான், என்றென்று மாறாத அன்பு. ஏசப்பா உங்க அன்பிற்காக ஸ்தோத்திரம், உங்க அன்பிற்காக நன்றி. நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உம்மை நேசிக்கிறேன். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா நான் உம்மை நேசிக்கிறேன், நான் உங்க மேல அன்பு செலுத்துகிறேன். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிறவங்களை காட்டிலும் நான் உங்க மேல அதிகமா அன்பு செலுத்துகிறேன். ஆண்டவரே உங்க கரத்துல எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்க, ஒருவருத்தர் உங்க வீடுகள்ல ஆண்டவரே என்ன ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கிறேன், என் இந்த ஆராதனையில அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் அர்ப்பணிச்ச ஒருவரையும் உங்க கரத்துல இன்று நாங்க ஒப்பு கொடுக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நீங்க ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இந்த கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி எங்களை வெறுமையாக்கி உண்மை பெருமைப்படுத்துகிற ஆண்டவர். நாங்க வெறும் களிமண் ஆண்டவர், நீங்க பெருகவும் நாங்க சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஆராதனையை பொறுப்படுத்தி வழிநடத்தும் கிருபைக்காக ஸ்தோத்திரம். மீதியான நேரத்தை நீங்களே பொறுப்படுத்தி வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்க ஜீவனோட நல்ல தகப்பனே, ஆமென். இந்த கால வேளையிலும் நாம் சற்று நேரம் நம்முடைய தேசத்துக்காக நம்ம செபிக்க போகிறோம். இருக்கிற இடங்களிலே எல்லாரும் நம்ம முழங்கால் படியிட்டு நம்முடைய தேசத்துக்காக விசேஷமாய் இந்த கொள்ளை நோயிலிருந்து நம்முடைய தேசம் விடு பெறுவதற்காக நம்ம எல்லா தேவனை நோக்கி நாம் பார்க்கிறோம். அவர் மாத்திரமே நம்மை விடுதலையாக்க முடியும். ஆங்காங்கே ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். மருந்து இல்லை, ஆக்சிஜன் இல்லை, மருத்துவமனையில் இடம் இல்லை. இப்படி ஒவ்வொரு நாளும் ஏராளமான மக்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். சற்று நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவர் மாத்திரமே இந்த வியாதியிலிருந்து நம்மை விடுதலையாக்க முடியும். இந்த கொள்ளை நோயிலிருந்து அவர் பாதுகாக்க முடியும். ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போமா? எல்லாரும் செபிக்கலாம். வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க, கதறுங்க, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன், நம்முடைய ஜெபங்களை கேட்கிற தேவன். ஆகவே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுதலை ஒழிய வேறு ஒன்று நமக்கு வழி இல்லை. அவர்தான் வழி, வேற வழி எதுவும் இல்லை. தப்பிக்க வேற வழியே கிடையாது. ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது போல இது மிகப்பெரிய ஒரு ஆபத்து. ஏற்கனவே முதல் அலை கடந்து சென்று இரண்டாம் அலை வந்து கொண்டிருக்கிறது. இரண்டாம் அலையினுடைய தாக்குதல் தான் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு தினத்திலே நாம் பார்க்கும் பொழுது மூன்றாம் அலை வந்து கொண்டிருக்கிறது, அதிலே தப்பிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய கரத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம், கதறுவோம், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். நமக்கு இரக்கம் செய்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய சட்டைகளின் மறைவிலே நாம் ஒளித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். வாயில திறந்து ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே எங்களை பாதுகாத்தருளுங்கப்பா. ஆண்டவரே இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை விடுதலையாக்குங்க. ஆண்டவரே எங்கள் ஒருவருக்கு இந்த கொள்ளை நோய் வரக்கூடாது சுவாமி. ஆண்டவரே இனி ஒருவரை நாங்கள் இழந்து போகக்கூடாது சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிங்க, ஜெபிங்க. வாயில திறந்து ஜெபிங்க. ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே பாதுகாப்பு, அவருடைய ரத்தம் மாத்திரமே நம்மை பாதுகாக்கக்கூடியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் மீதும் அந்த வியாதி வரக்கூடாது. ஜெபிங்க, வாயில திறந்து ஜெபிங்க. இயேசுவின் ரத்தத்தை பூசுங்க, இயேசுவின் ரத்தத்துக்குள்ளே பாதுகாப்புக்குள்ளே வந்து விடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஹல்லேலூயா. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க ஆண்டவரே. இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒரு பெரிய விடுதலை எங்கள் தேசத்துக்கு நீ கட்டளிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதுமா எல்லா தேசங்களிலும் ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்து கொண்டிருக்கிற இந்த கொடிய காலத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி
நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன என்று நாங்கள் வாசிக்கிறது போல, ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், எங்கள் முகங்கள் பிரகாசம் அடைவதாக, எங்களுடைய பயங்கள் நீங்குவதாக, ஆண்டவரே எங்களுடைய அச்சங்கள் நீங்குவதாக, எங்களுடைய கவலைகள் நீங்குவதாக. இப்பொழுதே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வியாதியை கொண்டு வருகிற சத்துருவின் வல்லமைகளை கடிந்து கொண்டு நாம ஜெபிக்கலாம். இயேசுவின் நாமத்தினாலே எங்கள் தேசத்தின் மேல் கிரியை செய்கிற எல்லா வஞ்சிக்கிற ஆவிகள் அகன்று போவதாக. இந்த மரண தூதன் இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கரங்களை கட்டி போடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய சதி திட்டங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலப்படுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயரட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் உயரட்டும். ஆண்டவரே உம்முடைய நாமம் ஒவ்வொருவரையும் பாதுகாக்கட்டும். ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக நன்றி. தொடர்ந்து ஒரு பெரிய ஜெயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். உடைய அன்பின் கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே இந்த காலை வேளையிலே இந்த காணொலி காட்சியின் மூலமாக ஆண்டவரே உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாசல்களிலும் அவருடைய வீடுகளிலும் ஆண்டவரே உம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தெளிக்கப்படுவதாக, பூசப்படுவதாக. ஒவ்வொரு இல்லங்களிலும் இருக்கிற ஒவ்வொரு நபர்கள் நெற்றியிலும் ஆண்டவரே உடைய ரத்தம் பூசப்படும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே கொள்ளை நோய் கடந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. தொடர்ந்து வழி நடத்துங்கப்பா. காலை வேளையிலும் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பேசுகிற தேவன், அன்பின் தரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு பேசுக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலை வேளையிலும் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். தேவன் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசுவாராக. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக வாசித்து அதன் பிறகு அந்த வார்த்தையிலிருந்து தேவன் இந்த கால வேளையிலே நம்மோடு பேசுவாராக. 2 நாளாகம புத்தகம் 14வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ளடாதேயும் என்றான். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், கர்த்தாவே உமக்கு எல்லாமே லேசான காரியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவருக்கு எல்லாமே லேசான காரியம். இன்றைக்கு உலகம் முழுவதுமாய் எந்த காரியத்திற்காக நாம் பயந்து கொண்டிருக்கிறோமோ, எந்த காரியத்தை குறித்து உலகம் அச்சப்பட்டு கொண்டிருக்கிறதோ, எந்த காரியத்தை குறித்து உலகம் பரபரப்போடு பேசிக் கொண்டிருக்கிறதோ, அந்த காரியத்தை குறித்தும் நான் சொல்லுகிறேன், அவருக்கு லேசான காரியம். வேதம் சொல்லுகிறது, என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி. அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை வேளையிலே நம்முடைய தேவனுக்கு இது லேசான ஒரு காரியம். அவர் ஏனோ அனுபவித்திருக்கிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். இந்த காலகட்டத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஆபத்தான ஒரு நிலை நடந்து கொண்டிருக்கிறது என்பது அவர் எல்லாம் நன்கு அறிந்தது. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே ஒரு நொடி பொழுதிலே இதை சீர்படுத்த, இதை சரிப்படுத்த தேவனாலே ஆகும். ஆகவேதான் இந்த ஆசா தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த ஆசாவை குறித்து இந்த வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இந்த 2 நாளாகம புத்தகம் 14வது அதிகாரத்திலே
நாம் வாசிக்கும் பொழுது முதல் வசனத்திலே நம்ம வாசிக்கலாம், அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாயிருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். எந்த ஒரு மனுஷன் தேவனுக்கு முன்பாக உத்தமனாய், தேவனுக்கு பிரியமானவனாய் எவனொருவன் நடக்கிறானோ, வேதம் சொல்லுகிறது அவனுடைய நாட்களிலே, அவனுடைய வாழ்க்கையிலே, அவனுடைய குடும்பத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கும், தேவ சமாதானம் தங்கும் என்பதை தான் இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆசா தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். ஆகவே அவன் அரசாட்சி செய்த அந்த 10 ஆண்டுகள் எப்படி இருந்ததா? அமெரிக்கையாயிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களிலே தேவனுக்கு செம்மையாய், தேவனுக்கு நன்மையாய் வாழுகிற மக்கள் இன்றைக்கு குறைவாய் காணப்படுகிறார்கள். எல்லாம் தங்களுடைய இஷ்டத்திற்கேற்றவாறு, தங்களுடைய ஆசைக்கேற்றவாறு, தங்களுடைய சிந்தனைக்கேற்றவாறு அவரவர்கள் தங்கள் வழியிலே நடந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத காலத்திலே தேவனாகிய கர்த்தருக்கு நன்மையும் செம்மையுமாய் நடக்கிற அந்த உத்தமனை நோக்கி தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த மனுஷன் நிமித்தமாய் அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போக முடியாது. இந்த காலை வேளையிலே நம்முடைய தேசம் இந்த பரிதவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருப்பதற்கு ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நம்முடைய தேசத்தை ஆண்டவர்கள், நம்முடைய தேசத்தை ஆளுகிறவர்கள் எப்படி ஆண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் தேவனுக்கு பிரியமானதை செய்யாமல் போனதினாலே, தேவனுக்கு நன்மையான காரியங்களை செய்யாததினாலே இன்றைக்கு தேசம் ஆறுமாறாய் போய்கொண்டிருக்கிறது. ஏன் தேசத்தின் தலைவர்களை சொல்ல வேண்டும்? இன்றைக்கு நம்மையும் எடுத்துக்கொள்வோம். நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை. வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன்னுடைய வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. அப்போ இன்றைக்கு அநேகர் நம்முடைய இஷ்டம் போல, நம்முடைய விருப்பம் போல, நம்முடைய சுயத்தை சார்ந்து, நம்முடைய சுய இச்சைகளை சார்ந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பகுதியை நாம் நடத்தி கொண்டிருப்பதனாலே, தேவன் அதிலே துக்கப்படுகிறதுனாலே, தேவன் அதிலே பிரியப்படாததினாலே தேசத்திலே பலவிதமான ஆபத்துகளும் பலவிதமான சூழ்நிலைகளும் நம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது என்பதை இந்த வேத வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். அதே நேரத்திலே அதே அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது, அவன் யூதாவை நோக்கி தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம். தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. என்ன நடந்துச்சு பாருங்க. தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். அவர்களுக்கு காரியம் வாய்த்தது என்று நாம் வாசிக்கிறோம். இந்த சமூகத்திலே நாம் முழுவதுமாய் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆசா அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு விரோதமான ஏராளமான கூட்டத்தினர் அங்கே வருகிறதை நாம் வாசிக்க முடியும். எத்தியோப்பியர் ஆகிய சேனா என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு எதிரி அவனை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் இவர்களுக்கு இருந்ததோ, அங்கே பார்ப்பீர்களானால் 8ஆம் வசனத்திலே 3 லட்சம் பராக்கிரமசாலிகள், அதோடு கூட 2,80,000 பேருமான சேனை வீரர்கள் மாத்திரம்தான் இருந்தார்கள். அப்போ நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 5,80,000 பேர் மாத்திரமே இவர்களுடைய சேனைகளே பராக்கிரமசாலிகளாய் இருந்தார்கள்.
ஆனால் எதிர் சேனையிலே இருந்து 10 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் வந்து அவர்களுக்கு விரோதமாய் நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் என்ன செய்வதென்று தெரியாது திகைத்துக் கொண்டிருக்கிற அந்த வேளையிலே தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. 10வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, அப்போது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்து செப்பாத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காயிலும் பலனற்றவனுக்காயிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று சொல்லி ஆண்டவரை அங்கே அவருடைய வல்லமையை குறித்து அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவ ஜனமே, இந்த நாட்களிலே கூட இந்த கோவிட் என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோய், முதல் அலை, 2ஆம் அலை, 3ஆம் அலை என்று சொல்லி நம்மை பயமுறுத்தி கொண்டிருக்கலாம். முதல் அலையை காட்டிலும் 2ஆம் அலை சற்று தீவிரமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். 3ஆம் அலை அதை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது தாக்கினால் 24 மணி நேரத்திலே ஒருவனுடைய மரணம் சந்திக்கும் என்று அறிவியலாளர்கள் சொல்லுகிறார்கள். அருமையான தேவச்சனமே, ஒரு பெரிய யுத்தம். தடுப்பூசிகளை போட்டுக்கொண்டாலும் மனிதன் மரணம் அடைகிறான். போடாமல் போனாலும் நோய் தொற்று பிடித்து அவன் மரணம் அடைகிறான். எப்படிப்பட்ட ஒரு கொடுமையான காலகட்டத்திலே நாம் என்ன செய்வது? செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோமானால், தேவனுக்கு செம்மையாய் நாம் வாழ்வோமானால், கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இங்கே 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரத்திலே முழுவதுமாய் நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால், அதன் பிறகு அந்த யுத்தம் நடைபெறுகிறது. எதிரிகள் என்ன செஞ்சாங்க? முறியடிக்கப்பட்டார்கள், அவர்களை துரத்தி கொண்டு சென்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொரோனா வியாதியானது ஒருவேளை மனிதனை விரட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய நாமத்தினாலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து அவரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது கொரோனா வியாதியை நாம் விரட்டுவதற்கு தேவன் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருக்கு லேசான ஒரு காரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆசா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தான், நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்தான். அருமையான தேவச்சனமே, இந்த நாட்களிலே நாம் எப்படி செய்து கொண்டிருக்கிறோம்? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நாம் தேவனை பிரியப்படுத்துகிறோமா? தேவன் நம் மூலமாய் மகிமைப்படுகிறாரா? இது என் மகன், இது என் மகள், இவர்களிலே நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவானவருக்கு பரலோகத்திலிருந்து ஒரு பதில் வந்ததே, அதுபோல நம்மை பார்த்து இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல முடியுமா? சற்று யோசித்து பாருங்கள். கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை அவன் செய்தான். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம எப்படி வாழ்ந்தோமோ, எப்படி ஜீவித்தோமோ தெரியாது. இந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் உங்களை அர்ப்பணிக்கும் பொழுது, ஆண்டவரே, இனி என்னுடைய வாழ்க்கை உமக்கு பிரியமாய் வாழ்வேன், உமக்கு நன்மையானதை நான் செய்வேன் என்று சொல்லி எந்த ஒரு விசுவாசியும் எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் அர்ப்பணித்து நீ வாழும் பொழுது கர்த்தர் உனக்கு அநேக நன்மைகளை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்கிறதுனால் நமக்கு கிடைக்கிறதான ஒரு 7 ஆசீர்வாதங்களை மிக வேகமாக உங்களுக்காக சொல்லி, ஆசா என்ன தேவனுக்கு பிரியமானதை செய்தான் என்பதையும் நாம் பார்த்து இந்த நாளிலே நாம் ஜெபித்து கடந்து போவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாம் வாசிக்கிற ஒரு காரியம், கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற நன்மையான காரியங்கள் என்ன என்பதை முதலாவதாக யாத்ராகமம் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு
அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாக கர்த்தர் என்றார். இங்கே ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிற ஒரு காரியம், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். இந்த வெறும் வாக்குத்தத்தத்தை மாத்திரம் பிடித்துக் கொண்டால் ஒருபோதும் இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது. ஏனென்றால் அந்த வசனத்தின் முற்பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு உன் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, யார் பார்வைக்கு? அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் வரப்பண்ணேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். என்ன செய்யணும்? அவர் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அவைகளுடைய முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு அதைதான் செய்து மரணத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு செம்மையான காரியங்களை செய்கிற மனுஷனை ஆண்டவர் நோக்கி கொண்டிருக்கிறார். அவளுக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். தேவச்சனமே, 1000 வாக்குத்தத்தங்களை சொல்லி நாம் உரிமை பாராட்டலாம். ஆனால் அந்த நிபந்தனைகளை எந்த ஒரு மனுஷன் நிறைவேற்றுகிறானோ அவனுக்கு வாக்குத்தத்தம் சுதந்திரமாய் நிச்சயமாய் உண்டு. அதற்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு வாக்குத்தத்தங்களை பிடித்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே, இன்னும் எங்க வாழ்க்கையில நடக்கலையே அப்படின்னு நம்ம கெஞ்சிக்கிட்டு இருக்கிறோம், கூத்தாடிக்கிட்டு இருக்கிறோம், உபவாசம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பார்த்து சொல்லுவாரு, எப்பா நான் சொன்னது உண்மைதான், ஆனா அதுக்கு முன்னால ஒண்ணு சொன்னனே, இதை செய், நான் இதை செய்யறேன்னு சொன்னனே, அதை நீ செய்யலையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உன்னை பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருப்பார். நாம் ஏமாந்து போய்விடக் கூடாது. அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்துகிற தேவனாய் இருக்கிறார், நமக்கு பரிகாரியாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உங்களுக்கு வரப்பண்ணேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, அவருடைய நேமங்கள், அவருடைய வார்த்தைகள், அவருடைய கட்டளைகள், இதை நாம் கையில் கொள்ளும் பொழுது, அதை நாம் கடைபிடிக்கும் பொழுது, அதை நிறைவேற்றும் பொழுது மாத்திரமே இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே உரிமையாக்கிக் கொள்ளும். இரண்டாவதாக, கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் செய்யும் போது நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் பார்க்கலாம். உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் எழுதின புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், உபாகமம் 6:19. கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுகிறதற்கு நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற எந்த சத்துருவானாலும் அதை மேற்கொள்ள வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தருக்கு பிரியமான, கர்த்தருக்கு நன்மையான காரியங்களை, அவருடைய பார்வைக்கு சரியான காரியங்களை நாம் செய்வோமானால் நம்ம எதிர்க்க ஒருவனாலும் முடியாது. அல்லேலூயா. அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருப்பாரானால் மனுஷனுக்கு என்ன செய்வோம்? ஒன்னும் செய்ய முடியும். அல்லேலூயா. அருமையான தேவச்சனம், இரண்டாவதாக தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம் என்ன? நம்முடைய சத்துருக்களின் மேலே ஒரு ஜெயத்தை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். சத்துருக்களை துரத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவன் ஒரு வழியாய் வருவான். எத்தனை வழியா போவான்? 7 வழியாய். துண்ட காணும், துணிய காணும் சொல்லிட்டு என்ன செய்வான்? ஓடுவான். அல்லேலூயா. முதல்ல எல்லாம் பேசி வச்சுக்கிட்டு ஒன்னா போலான்னு தான் வருவாங்க. ஆனா கர்த்தருடைய பட்சத்தில் இருப்பாரானால் அவர்கள் உடைமைகளை எல்லாம் போட்டுவிட்டு தான் ஓடுவார்கள். ஜீவன் தப்பு ஓடி போவார். சத்துருக்களை உங்களுக்கு முன்பதாக முறியடிக்கிறதை நம்முடைய தேவன், அவருக்கு பேரை சேனைகளின் கர்த்தர்.
அல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு பேர் என்னங்க? சேனைகளின் கர்த்தர். அவருக்கு பின்பதாக ஒரு பெரிய சேனையே இருக்கிறது. இந்த உலகமே திரண்டு எல்லா இராணுவங்களும் ஒன்று சேர்ந்து இருந்தாலும் தேவனாகிய கர்த்தருடைய சேனைக்கு முன்பதாக நிற்க முடியாது. அல்லேலூயா. உலகத்திலே சிறிய தேசம் இஸ்ரவேல் தேசம். அது கர்த்தருடைய தேசம். உதாரணத்துக்கு சொல்லுவோமானால் அந்த தேசத்துக்கு எதிராய் எந்த தேசமும் நிற்க முடியவில்லை. காரணம், அந்த தேசத்தினுடைய கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் அவர்களுக்கு பின்பதாக இருக்கிறார். அருமையான தேவஜனமே, அவருடைய வார்த்தையின்படி நடந்தால் கர்த்தர் உனக்காக சத்துருக்களை என்ன செய்வாரு? அவர் துரத்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய இன்னொரு ஆசீர்வாதம் என்ன சொன்னா, நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். நீ செம்மையா நடந்தினா உன்னுடைய ஜெபத்தை அவர் பிரியத்தோடு கேட்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த விஷயம் இருந்தாலும் என் பிள்ளை ஜெபம் பண்ணுது, நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? அந்த ஜெபத்தின் மேலே அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். ஆனா அதுக்கு முன்னால வாசிக்கிறோம், துன்மார்க்கருடைய வழி கர்த்தருக்கு அருவருப்பானது. நீ பிரியமா இருந்தினா நீ ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும், ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார், அதில் அவர் பிரியப்படுகிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தாலும் ஒரு சின்ன ஜெபம் தான் செய்யறான். ஆனா அதுக்கு முன்பதாக பகல் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து மாலை வரை ஜெபம் பண்ணாங்க. அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க. ஒரு பதிலும் வரல, ஒரு உத்தரவு கூட வரல. அப்பா நான் கடைக்கு போயிருக்கேன், நான் தூங்கிட்டு இருக்கிறேன், நான் லீவ்ல இருக்கிறேன் கூட சொல்றதுக்கு யாருக்கும் வழி இல்லை. ஆனா செம்மையாய் நடந்த எலியா ஒரு சின்ன ஜெபம் தான் செய்தான். வானத்திலே இருந்து அக்கினி இறங்கி வந்தது, அந்த பலிபீடத்தை பட்சித்து போட்டது என்று நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, செம்மையானவர்களுடைய ஜெபமோ கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு அதை தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை செம்மையாய் இருக்கிறதா? செம்மையாய் நாம் நடக்கிறோமா? நான்காவதாக ஆசீர்வாதங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த 2 வசனத்துல ஆண்டவர் தயை கொடுக்கிறார், இரக்கம் கொடுக்கிறார், விருத்தி அடைய செய்வார். உபாகமம் 13ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றும் உன் கையில் இருக்க வேண்டாம். நான் என்று உனக்கு கற்பிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் நீ கை கொண்டு உன் தேவனாகிய கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உனக்கு இரக்கம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுவார். இங்கே 3 விதமான ஆசீர்வாதங்களை செம்மையானவர்களுக்கு தேவன் தந்தருளுகிறார். அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற, அவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிற மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய செய்வார், உன்னை பெருக செய்வார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை உயர்த்துவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். அருமையான தேவச்சனமே, ஆண்டவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்ய பழகுவோம். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளின்படி வாழ பழகுவோம். அது ஒன்றும் பாரமானது ஒன்றும் இல்லை, கஷ்டமானது எல்லாம் ஒன்றும் இல்லை. நம்மால் செய்யக்கூடியதுதான், நமக்கு லகுவானதுதான். நாம் முயற்சி எடுத்தால் நிச்சயமாக செய்ய முடியும். அருமையான தேவஜனமே, இந்த நாட்களிலே ஆசா செம்மையான காரியங்களை செய்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. 5ஆவதாக நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 5வது ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்க முடியும். துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவருடைய கூடாரமோ செழிக்கும். துன்மார்க்கருடைய வீடு அழியும், செம்மையானவர்களுடைய கூடாரமோ செழிக்கும். அல்லேலூயா. துன்மார்க்கன் ஓஹோ
என்று வளர்கிறது போல நமக்கு தெரியலாம். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கர் புல்லை போல அவர்கள் வளருகிறார். புல்லினுடைய வாழ்க்கை எவ்வளவு நாளுங்க? நேற்று பெய்த மழையிலே இன்னைக்கு முளைக்கும். ஆனா மறுநாள் பாத்தீங்கன்னா மனுஷனுடைய கால் பட்டாலே அது என்ன செய்யும்? அழிஞ்சு போய்விடும். துன்மார்க்கருடைய வெற்றி, துன்மார்க்கருடைய வாழ்வு அவ்வளவுதான். ஆனா நீதிமான் பனையை போல செழித்து வளருவான் என்று வேதம் சொல்லுகிறது. நீதிமான் படிப்படியாக தான் ஆசீர்வதிக்கப்படுவான். ஆனா துன்மார்க்கனுக்கு திடீரென்று ஆசீர்வாதம் வரும், ஆனா திடீர்னு எல்லாம் போயிடும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் படிப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள், படிப்படியாக உயர்த்தப்படுவார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. அங்க வசனம் சொல்லுகிறது, நீதிமான்களுடைய கூடாரம் செழிக்கும். அல்லேலூயா. உங்க கூடாரம் செழிக்கணுமா? நீங்க ஆசீர்வதிக்கப்படணுமா? நீங்க உயர்த்தப்படணுமா? தேவனுடைய பார்வையிலே நன்மையும் செம்மையுமாய் நடக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையை உயர்த்த, உங்க குடும்பத்தை உயர்த்த, உங்க கூடாரத்தை செழிப்பாக்குவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆறாவதாக நாம் வாசிக்கலாம். உபாகமம் புத்தகம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்வதினால், செம்மையாக செய்வதினால் நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி நீ அதை சாப்பிடலாகாது. நீயும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி. நன்றாய் இருப்பீங்க. செம்மையாய் நடந்தா நம்ம எப்படி இருப்போம்? நல்லா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், சுகமா இருப்போம், சந்தோஷமா இருப்போம், சமாதானமா இருப்போம். 5ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கேற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும் சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு இருதயம் நமக்கு வேணும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாய் இருக்கணும்னு சொன்னா செம்மையான காரியங்களை செய்கிறவர்களாய், நன்மையான காரியங்களை செய்கிறவர்களாய் நாம் மாற வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 7வதாக கடைசியாக தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை, செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு தருகிறதான ஆசீர்வாதத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். செம்மையாய் நடக்கிறவருடைய முடிவு எப்படி இருக்கும்? சமாதானமா இருக்கும். அல்லேலூயா. செம்மையாய் நடக்கும்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையின் முடிவு பதற்றம் இல்லாமல், எந்த சஞ்சரமும் இல்லாமல், எந்த சச்சரவும் இல்லாமல், எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்முடைய முடிவு சமாதானமாய் இருக்கும். எத்தனை ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இதை நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு கொடுப்பாராக. செம்மையாய் நடப்பது என்றால் என்ன என்பதை குறித்து நம்ம வேத பகுதியிலே நாம் வாசிப்போமானால், ஆசா எப்படி வாழ்ந்தான் என்பதை நாம் பார்த்து முடிக்கலாம். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி எல்லா காரியத்தையும் அங்க கொடுத்திருக்கிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், பிரியமானதை செய்யணும். அதே வேளையில பிரியம் அல்லாத காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும். அதுதான் மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருப்பதனாலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கூடாமல் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான தேவச்சனமே, ஆசா செய்கிற ஒரு காரியம், அவன் என்ன செய்கிறான்? அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கும் நமக்கும் இடையிலே இருக்கிற காரியங்கள், அதை தடுக்கிற காரியங்கள் எவைகளோ அவைகள் தான் நமக்கு விக்கிரகம் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே தேவனோடு நாம் நெருங்கக்கூடாதபடி, தேவனோடு நாம் சேர்ந்து விடக்கூடாதபடி
ஜெபிக்க கூடாதபடி, வேதம் வாசிக்க கூடாதபடி, தேவனோடு நடக்க கூடாதபடி நமக்கு எந்த ஒரு காரியம் நம்மை பிரித்துக் கொண்டிருக்கிறதோ அதுவே நம்முடைய வாழ்க்கையின் விக்கிரகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கு என்ன காரியம் தேவனோடு நாம் நெருங்க கூடாதபடி இருக்கிறது? உங்களுடைய வேலையா? உங்களுடைய குடும்பமா? உங்களுடைய பணமா? உங்களுடைய தொழிலா? உங்களுடைய பிள்ளைகளா? இல்லை உங்களுடைய பொழுதுபோக்கா? தேவனை தேடுவது முக்கியம் என்பதை நாம் உணர்ந்த நாம் இன்றைக்கு தேவனுக்கு முதலிடம் கொடுக்காதபடி மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்து தேவனுக்கு கனம் பண்ண மறந்து விடுகிறோம். அருமையான தேவச்சனமே, இந்த காலை வேளையிலே ஆசா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அவன் இடித்து உடைத்து நொறுக்கி போட்டான் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவச்சனமே, நமக்கு தேவனுக்கும் இடையே தேவனோடு சேரக்கூடாதபடி எந்த தடைகள் இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினாலே நாம் அகற்றும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் முதலாவது செய்கிற ஒரு காரியம், அந்நிய தேவர்களின் பலிபீடங்களை, அந்நிய தேவன். ஆண்டவர் சொன்னார், என்னை அல்லாமல் வேறொரு தேவன் உங்களுக்கு இல்லை, நானே கர்த்தர், நானே தேவன். அவரை தவிர வேற தேவன் இல்லை. அப்போ அவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதுவானாலும் என்ன செய்யணும்? நம்ம அதை எடுத்து போட வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை இரண்டாவது அவர் செய்கிற காரியம், அந்த சிலை ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு அதை உடைச்சு போடும். அது எவ்வளவு பெரிய சிலையா இருந்தாலும் சரி, அது எந்த தங்கத்துல ஆனாலும் சரி, நம்ம என்ன செய்யணும்? விலை உயர்ந்த காரியங்களா இருந்தாலும் சரி, தேவனுக்கு பிரியமில்லையா அதை உடைச்சு போடணும். அதை நம்முடைய வாழ்க்கையில இருந்து நீக்கி போடணும். ஐயோ, இது இல்லாம எப்படி இருப்ப? உடைச்சு போடணும். விக்கிரக தோப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த வசனத்துல விக்கிரக தோப்புகள் அப்படின்னா தேவனுக்கு பிரியமில்லாத ஐக்கியங்கள், ஃப்ரெண்ட்ஷிப். இன்னைக்கு நாம் யாரோட பழகுகிறோம்? யாரோடு கூட்டு வைத்திருக்கிறோம்? நாங்க கர்த்தருடைய பிள்ளைங்க தான் ஒண்ணா கூடுறோம். அப்படியா? என்ன பேசுறீங்க? யார பத்தி பேசுறீங்க? ஜாக்கிரதையா இருக்கு. இதுதான் விக்கிரக தோப்பு. தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசாதபடி, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை பேசாதபடி, அவளை பத்தி இன்னைக்கு குறை கூறிக்கொண்டு பேசிக்கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா அதுதான் விக்கிரக தோப்பு. தீமையான நட்பு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எவன் ஒருவன் அவன் இடையூறாய் இருக்கிறானா, அவன் எப்பேற்பட்ட எத்தனை வருஷ நட்பாய் இருந்தாலும் துண்டித்து போடுங்கள். இன்னைக்கு அநேகர் நட்பினாலே சீரழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக குடிக்காரர்களை பார்க்கிறோம். குடிக்க கூடாதுன்னு அவங்களுக்கு விருப்பம் தான். 2 நாள் இருக்கிறாங்க, 3வது அந்த ஃப்ரெண்ட் போன் பண்ணும் பொழுது, நான் வரலடான்றான் முதல்ல. அப்புறம் பார்த்தா சும்மா வாடா அப்படின்னு சொன்னா என்ன செய்யறான்? சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறான்? போயிடுறான். இதெல்லாம் பார்க்கிற காரியம். தீய நட்பு நொடிச்சு போடுங்க. தேவனை உங்களை விட்டு பிரிக்கிறது என்று சொன்னால் அது எப்பேற்பட்ட நட்பா இருந்தாலும் என்ன செய்யுங்க? தூக்கி போடுங்க. கர்த்தருக்கு செம்மையான காரியங்களை செய்யுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அவன் விக்கிரகத்தை எல்லாம் சுட்டி அழித்து போட்டான். சிலர் பாத்தீங்கன்னு சொன்னா விக்கிரகங்களை எல்லாம் என்ன செய்வாங்க? பத்திரப்படுத்தி வைப்பாங்க. ஐயோ, இது தங்கத்தில் ஆனதுங்க, இதை பத்திரப்படுத்தி வச்சுக்கணும், நாங்க யூஸ் பண்ண போறது இல்லை, இனி அதை வச்சுக்கிட்டு மரணத்துக்கு போடுவாங்க. சாபத்தீடான காரியம், சாபத்தீடான காரியம். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். அவைகளை நாம் வைத்துக் கொண்டிருந்தாலே பிசாசு என்ன செய்வான்? நம்மை ஆளுகை செய்கிறவனாய் மாறிவிடும். அருமையான தேவச்சனமே, அதை என்ன செய்யணும்? சுட்டரிக்க வேண்டும். இனி யாருக்கும் அது உதவக்கூடாது என்பதை உடைத்து சுட்டரிக்கும் பொழுது மாத்திரமே தேவன் அதிலே பிரியப்படுகிற தேவனாயிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை அவன் என்ன செஞ்சான்? ஆசா செய்தான். ஆகவேதான் அவருடைய காரியங்களிலே தேவன் எப்படி இருந்தாரு? அந்த 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையாய் இருந்தது. கர்த்தரின் பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்தான். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை உடைத்து போட்டான், நொறுக்கி போட்டான்.
உடைச்சு போட்டான், சுட்டரித்து போட்டான். அருமையான தேவஜனமே, இன்னைக்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில எத்தனை இருக்கிறது? இந்த காலை வேளையில யோசித்து பாருங்க, சிந்திங்க. என்னெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம் இல்லை அதெல்லாம் எடுத்து போடும், அதெல்லாம் உடைச்சு போடும், அந்த உறவுகள் எல்லாம் துண்டித்து போடுங்க. கர்த்தர் உங்களை பாதுகாக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களை உயர்த்த வேண்டுமானால் செம்மையாய் வாழ, கர்த்தருக்கு நன்மையானது செய்யும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு உலகம் புலம்பிக் கொண்டிருக்கிறது, வழியே தெரியல, வழியே இல்லை. ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவின் இடத்துல வரான் என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, நம்பிக்கை இழந்து போகாது. வழி உண்டு, புது வழி பிறக்கும், அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கும். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பலம் உள்ளவனுக்காயிலும் பலம் அற்றவனுக்காயிலும் அவருக்கு உதவி செய்வது லேசான காரியம். காலை வேளையிலே இருக்கிற இடங்களிலே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை நாமே அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, என்னை உடைய அன்பின் கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு கொடுத்தவர்களின அந்த ஆசீர்வாதங்களை எனக்கு தாங்க. ஆசாமை போல உமக்கு பிரியமில்லாத காரியங்களை சுட்டெரித்து போட எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னார். கர்த்தர் உங்களை இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை பெருக செய்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை மகிழ்ச்சி அடைய செய்கிற தேவனாயிருக்கிறார், உங்களை சமாதானத்தோடு நடத்துகிற தேவனாயிருக்கிறார். கண்களை மூடி முழங்கால் படியிட்டு கரங்களை கூப்பி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, உமக்கு செம்மையான காரியங்களை செய்ய எனக்கு கற்றுத்தாங்க. செம்மையும் நன்மையுமான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. வாயில திறந்து கேட்பீங்களா? ஜெபம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா. கொரோனா நம்மை சுற்றி வந்திருக்கலாம், ஆனால் உங்களை அணுகாது. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க, ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. பரலோக பிதாவே, காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த கொடிய காலத்திலே ஆண்டவரே, நாங்கள் வாசித்த வசனத்தின்படி ஆண்டவரே, என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உமக்கு செம்மையாய் வாழக்கூடிய, உம்மை பிரியப்படுத்தி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்ட வார்த்தைப்படி உமக்கு பிரியமில்லாத காரியங்களை நாங்கள் சுட்டெரித்து போட, உமக்கு பிரியமில்லாத காரியங்களை இடித்து போட கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வாழ்க்கையிலே உம்மை பிரியப்படுத்துகிறவர்களாய், உம்மை உயர்த்துகிறவர்களாய், உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் உடைய அன்பின் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க எந்த தேசத்துல இருந்தாலும், எந்த ஊர்ல இருந்தாலும், என்ன நிலையில இருந்தாலும் கர்த்தருடைய கண்கள் அவர்களை நோக்கி கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே அவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். இப்பொழுதே அவருடைய கண்ணீர் துடைக்கப்படுவதாக. இப்பொழுதே அவருடைய வியாதியின் படுக்கை மாறுவதாக. எல்லா பலவீனங்கள், எல்லா வலிகள், எல்லா வேதனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இப்பொழுதே ஒரு அற்புத சுகம் உண்டாவதாக. இப்பொழுதே தெய்வீக ஆரோக்கியம் அவருடைய குடும்பங்களிலே இறங்கி வருவதாக. அவர்களை வேதனைப்படுத்துகிற, அவர்களை பாழ்படுத்துகிற எல்லா அந்தகார வல்லமையின் பிடிகள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. குடும்பங்களிலே சமாதானம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே சந்தோஷம் உண்டாகட்டும், குடும்பங்களிலே நிம்மதி உண்டாகட்டும், குடும்பங்களிலே ஒரு பெரிய ஆரோக்கியம் உண்டாகும்படியே நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் இந்த பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரே, அவருடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதுவரை நடத்தி வந்ததை காட்டிலும் ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஒரு விசேஷ ஆசீர்வாதங்களை தந்து உடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள, சுற்றிலும் இருக்கிறவர்கள் காணத்தக்கதாய் அற்புதங்களை செய்வீராக. என் நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வாதம்
எல்லா மகிமை கனம் துதி ஸ்தோத்திரங்கள் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் காவலும் வழிநடத்தலும் பாதுகாப்பும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சந்தோஷமா இருங்க. வேத வசனத்தின்படி வாழ ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். கர்த்தர் எந்த தீங்கும் அணுகாதபடி எல்லாவற்றுக்கும் விலக்கி உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகும். ஆமென்.